சங்கிலியன் செய்திகளின் ஊடாக அடுத்து இலங்கையிலிருந்து ஒரு அழகான காட்சியின் கட்டிடம் உங்களுக்காக இப்போது. தொகுப்பு எஸ். கலாதேவன். மலையகத்தின் அழகிய காட்சிகளின் அடுத்து 60 அடி புகையிரத பாலத்தின் தடங்கள். மலையகத்தின் அழகிய காட்சிகளின் அடுத்து 60 அடி புகையிரத பாலத்தின் சில தடங்களை நேரனை வர்ணையாக உங்களுக்கு தருகின்றேன். இலங்கையில் பல பாலங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் புகையிரத பாலம் என்ற வகையில் அட்டன் நகருக்கும் கொட்டக்கலைக்கும் இடையில் அமைந்ததுதான் இந்த 60 அடி புகையிரத பாலம். இந்த பாலம் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த பாலத்தின் கல் அமைப்புகள் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் சிமந்து இல்லாத ஒரு மண் பசையால் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியன் ஆட்சி காலத்தில் காவேரி நதி பெருகெடுத்து இக்கட்டான நிலைமையில் மக்கள் தவித்த போது ஆயக்கலைகளின் ஒன்றான கட்டிடக்கலையின் ஆய்வில் கரிகால சோழ மாமன்னன் கண்டுபிடித்த பசையால் கட்டப்பட்ட கல்லணை இந்தியாவில் இன்றும் உடையாமல் இருக்கிறது. அதைதான் இந்த 60 அடி புகையிரத பாலத்துக்கும் பயன்படுத்தி இருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆங்கிலேய கட்டிடக்கலை தொழில்நுட்பத்தை அந்த காலத்திலே அமைத்திருக்கின்றார்கள் இந்த பாலத்துக்கு. ஆரம்பத்தில் காடுகள் மற்றும் மலைப்பகுதியில் வழியாக சென்ற பாதை வழிகள் காலப்போக்கில் தேயிலை, கோப்பி போன்ற பயிர்களின் வளர்ச்சியையும் காலனித்துவ ஆட்சியையும் தொடர்ந்து ரயில் பாதைகள் மற்றும் சாலைகளாக மாறியது. 19ஆம் நூற்றாண்டில் தேயிலை தோட்டங்கள் விரிவடைந்த போது மலையக பிரதேசத்துக்குள் தேயிலை கொண்டு செல்லவும் ஏற்றுமதி செய்யவும் புதிய பாதைகள் தேவைப்பட்டன. அந்த வகையில் பிரித்தானியார் காலத்தில் கோப்பி, தேயிலை போன்ற உற்பத்தி பொருட்களை துறைமுகங்களுக்கு கொண்டு செல்ல ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன. இந்த ரயில் பாதையின் ஒரு அழகிய காட்சியாக மலையத்துக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் புகையிரத பாலம், இந்த 60 அடி பாலம் அமைந்திருக்கிறது. இதோ அழகை மெருகூட்டும் வண்ணம் பாலத்தில் கோச்சி வரும் காட்சி பாடசாலை பிள்ளைகள் பயமின் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான பொறியியல் மரபுக்காக நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். வாழ்த்துக்களுடன் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இதற்கான படப்பிடிப்பு போதகர் வசந்தன். விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் ஒரு அழகிய காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.